ஒரே சுகர் மாத்திரையை வருஷக்கணக்கா மாத்தாம போடலாமா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த வீடியோவில் நம்ம பதில் சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த டயபெட்டிஸ் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபோக்கும் என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. பொதுவாக உங்களுக்கு சுகர் வரும் பொழுது உடம்புல இருக்கிற இன்சுலின் சப்ளை 50% குறைஞ்சிரும். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக தான் நாங்கள் மெடிசன் கொடுப்போம். வருஷங்கள் ஆக இந்த இன்சுலின் சப்ளை ஆனது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். இந்த சுகர் மெடிசன்ஸ் எல்லாமே இன்சுலின் சப்ளையை பேஸ் பண்ணி தான் வேலை செய்யுதுங்கிற காரணத்தினால வருஷங்களாக நம்ம சுகர் மெடிசன்ஸும் அதிகமாகிட்டே தான் போகும். ஒரு சராசரியான சுகர் டேப்லெட்டு நல்ல டயட் கண்ட்ரோலும் எக்ஸசைஸும் இருக்க ஒருத்தருக்கு 1 2 வருஷம் நல்லா தாங்கும். அதுக்கப்புறம் என்னதான் மெனக்கெட்டாலும் சுகர் கண்ட்ரோல் வராது. காரணம் என்னன்னா இன்சுலின் சப்ளை குறைஞ்சிட்டதுனால மெடிசின் ஸ்ட்ரென்த்தை அதிகமாகிறதுனால நிர்பந்தம் வந்துடும். இதனால தான் ஒரே சுகர் மெடிசனை போட்டுட்டே இருக்காத கண்டினியூஸா அப்படின்னு ஜனங்க சொல்ல வந்தது. இதனால சைடு எஃபெக்ட் எல்லாம் ஒன்றும் வராது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மாத்திரை வேலை செய்யாது, செக் பண்ணி மாற்றிக்குங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. ஆனால் இதில் சில விதிவிலக்குகள் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு 5 வருஷம் 10 வருஷம் வரைக்குமே ஒரு சுகர் டேப்லெட் நல்லா வேலை செய்யும், நல்ல கண்ட்ரோலை கொடுக்கும். இப்படி ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் சுகர் மெடிசனை வருஷக்கணக்கானாலும் கண்ட்ரோல் நல்லா இருந்தால் மாற்ற வேண்டியதே கிடையாது. எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்க யாராவது இருந்தால் இந்த வீடியோவை முதல்ல ஷேர் பண்ணிடுங்க.